வணக்கம் மாணவர்களே, மற்றும் ஒரு வீதியில் ஒரு விஞ்ஞானம் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழமை போல இந்த காணொளியும் வித்தியாசமான முறையில் ஒரு விஞ்ஞான விடயத்தை உங்களுக்காக சுமந்து வருகின்றது. நல்லது மாணவர்களே, நீங்கள் மைக்ரோவேவ்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நுண்ணலைகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? அன்றாட வாழ்வில் நுண்ணலைகள் பயன்படுத்தப்படும் உபகரணங்களை பற்றி நான் இந்த காணொளியிலே தெளிவுபடுத்துகின்றேன். ஒரு நாட்டுக்கு சொந்தமான விமானம் ஒன்று மற்றொரு நாட்டின் வான்பரப்பினூடாக கடந்து செல்லுகின்ற போது எந்த நாட்டின் வான்பரப்பின் மீது கடந்து செல்லுகின்றதோ அந்த நாட்டின் அனுமதியை பெற்றுதான் அந்த விமானம் கடந்து செல்ல வேண்டும். எனவே ஒவ்வொரு நாடும் தன்னுடைய வான்பரப்பை அவதானிப்பதற்காக மைக்ரோவேவ்ஸ் அடங்கிய அந்த ரேடார் கருவிகளை பயன்படுத்தி வருகின்றது. அது மட்டுமல்லாமல் தற்காலத்தில் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் தொலைவில் வருகின்ற ஒரு வாகனத்தின் வேகத்தை அறிவதற்காக இந்த ரேடார் கருவிகளில் உள்ள நுண்ணலைகளை பயன்படுத்தி வருகின்றனர். எனவே மீடிரனுக்கு ஏற்ப செந்நிறக்கில் கதிர்களின் கீழே இருக்கும் வீச்சான இந்த நுண்ணலை ரேடார் கருவிகள், செல்லிட தொலைபேசிகள், நுண்ணலை அடுப்புகள், தொலைக்காட்சிகள் என்பவற்றில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் தற்காலத்திலே சில நாடுகள் இங்கே பறந்து கொண்டிருக்கின்ற இந்த ட்ரோன் கேமராக்களிலும் ரேடார் கருவிகளை பொருத்தி தரையிலே நடைபெறுகின்ற சில விடயங்களை துல்லியமாக அவதானித்து வருகின்றது. எனவே நுண்ணலைகளால் பல நன்மைகள் காணப்பட்டாலும் சில தீமைகளும் காணப்படத்தான் செய்கின்றன. நுண்ணலைகள் உடலில் பாதகங்களை ஏற்படுத்துகின்றது பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? குறிப்பாக செல்லிட தொலைபேசிகளை நீண்ட நேரம் பயன்படுத்தும் போது இந்த நுண்ணலைகள் மூளையில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. நல்லது மாணவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று எண்ணி மற்றொரு மின்காந்த அலையோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஆசான் எஸ் கலைக்குமார்.